ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ ஃபார் டேவுக்கு கிடச்சிட்ருக்கு. ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓகேங்களா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக்கணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரிப்போர்ட் தான் இது. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் கண்டிப்பாக மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோவிலே கிடச்சிரும். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா, தென் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் நீங்கள் என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இல்லை. ஓகேவா இந்த வீடியோ? தென் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா அதுவும் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மொதல் 1 இயர் நீங்கள் எந்த மணியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ரூபா கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணணும். வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, எப்படி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு எஸ்இஓ எப்படி பண்ணுறது, நம்மளுடைய காம்படிட்டர் யார், கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, இது போல் ஏ டு Z ஒரு வெப்சைட்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கே 1 இயர் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ 1 இயர் நீ ஃபுல்லாக கற்றுக்கோ, நெக்ஸ்ட் இயர்ந்து மணி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, டைம் பார்த்தீங்கன்னா 11:52 ஆகுது. இப்போது இது பகல் கிடையாது, நைட்டு. சரிங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மந்த்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 மேலே நான் எடுத்து நான் லைஃப் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2024 டில் எண்டு டிசம்பர் 1 ஆரம்பித்து இன்றைக்கி ஜனவரி 2025 டேட் ஆவரேஜ் 17க்கு மேலே ஆகிடுச்சு இன்றைக்கி ரேஞ்சுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட் பேமெண்ட்டு 00 இருக்குது. தெரியுதுங்களா அந்த இடத்த? தென் டிசம்பர் மந்த் மொத்தமாக நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $2.94 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். தென் உங்களுக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட்டு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஈஸியாக இருக்கலாம். பட் ஆனால் ரியாலிட்டின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் ரெவன்யூ வரும். சரியா? தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஃபேக்காக ஒரிஜினல்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இதை விட வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுலாம் ஒரே சாய்ஸ் இருக்குது. அதே போல் கண்ட்ரிஸ் பேஜஸில் எவ்வளோ வந்திருக்கு அதையுமே நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். சரிங்களா? நேற்றுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட 1200 பேர் 210 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா ஆவரேஜாக 1260 பேர் வந்திருக்காங்க. தென் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் ரிப்போர்ட் கொடுக்குறது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு. சரியா? சரி, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $20 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.25 சென்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு 0.26 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $2.64 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக நம்ம ஏர்ன் பண்ணது எவ்வளோனா $3.68 கிடச்சிருக்கு. தென் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா $2.94 நமக்கு கிடச்சிருக்கு. நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். போன மந்த்து ஃபுல்லாக ஏர்ன் பண்ணது எவ்வளோனா $2.94 தான். பட் ஆனால் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா $3.68. இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், மாதமே $10 கம்மியாக ஏர்ன் பண்ணுறீங்க. இது ஒரு நல்ல ரெவன்யூவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு மணின்றது செகண்ட் ஒன்று தான். ஓகேவா? ஏன்னா நான் நினச்சேன்னா இன்றைக்கி ஒரே நாளைக்கு $100 எடுக்க முடியும், ஒரே நாளில் $1000 எடுக்க முடியும். அது எப்படி ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு பிகினர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது இது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இனிஷியலில். ஓகேவா? அது 3 இல்லை 6 மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது ஏன்னா இப்படி சொல்கிறேன்னா, இங்கே பேஜ் வியூ அண்ட் டிராஃபிக் பாருங்கள் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸில் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1260 பேர் வந்திருக்காங்க. இந்த 1260 பேரும் சோஷியல் மீடியா டிராஃபிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இன்ஸ்டாகிராம், தென் டெலகிராமு, ஃபேஸ்புக் இந்தமாரி என்ன ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே 100% ஆர்கானிக் டிராஃபிக் தான். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குதுப்பா, நம்மக்கிட்ட சோஷியல் மீடியா டிராஃபிக் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இது 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே டேரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்படும். அல்லது கூகுள் ஆட்சன்ஸ் எல்லாம் ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளத்துக்குள்ளே போகும். தென் அது மூலிமா போகுது அப்படின்னா உங்களால் ஆன்லைன் மணியும் மேக் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ எனக்கு வரக்கூடிய 95% ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான் எல்லாமே. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்க்டாப் ஆடியன்ஸு. தென் இங்கே மொபைலில் வியூ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் வர வைக்கிறோன்னா நம்ம எது போல் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்றது ஒன் டைம் திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். சரியா? சரி, இந்த இடத்துல எதனால் அந்த இதை நான் சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நமக்கு வெப்சைட்டுக்கு 1200 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 1200 பேருக்கு ஃபார் டேவுக்கு அதாவது 1000 பேர் மினிமமே நீங்கள் கடத்தணும். 1000 பேர் வந்தாலே நமக்கு இந்தியாவில் வெறும் 0.025 சென்ட்ஸ் தான் 0.25 சென்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது ஃபார் டேவுக்கு.
அதாவது எனக்கு சரிங்களா. இது வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரிக்கு இவ்வளோ கம்மியான சிபிசி அண்ட் பேஜ் ரெவென்யூ கிடைக்கலாமா தவிர, நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஜிம் ஒர்க் அவுட் இதுமாரி ஃபைனான்ஷியல் ரிலவெண்ட்டாக நீங்கள் எதை ஒர்க் பண்ணாலும் சிபிசிக்குன்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் ஒன் கண்டிஷன் என்னென்னா, 1000 பேர் வந்தாலே ஒரு நாளைக்கு $1 வராதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா. அதை விட்டுட்டு ஒரு 100 பேர் வராங்க, 300 பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப 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 ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும் AdSense பொறுத்த வரைக்கும். சரிங்களா. சரி, இது இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போமா. மேலே இருக்கக்கூடிய அந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலர் நமக்கு 0.25 வந்து இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் பர்டிகுலராக, அதாவது இதில் நமக்கு ஃபார் டேவுக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே அதை அப்படியே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி, அதாவது திஸ் மந்தில் அந்த $3.68 இருக்கு இல்லையா, அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டும், அதாவது ப்ளஸ் பண்ணி காட்டும். டுடே செக்ஷனில் இப்போ 0.25 இருக்கு, ஒன்று இடத்துல $100 இருக்குது அப்படின்னா திஸ் மந்தில் இப்போ ஆவரேஜாக இப்போ ஆல்ரெடி அந்த 25 சென்ட்ஸ் ப்ளஸ் பண்ணி தான் $3.68 காமிச்சிருக்கு. அப்போ $100 வருதுன்னா $103.68 இப்படி காட்டும். புரியுதுங்களா. ஸோ டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே, இந்த செக்ஷனாக நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு திஸ் மந்தில் அப்டேட் ஆகிடும். அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிடும். புரியுதுங்களா. அப்போது எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த பேஜ் கரெக்டாக 12 மணிக்கு மேலே நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். பாருங்கள், டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய 0.20 வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ளே போய் ஆட் ஆகி நமக்கு காட்டும். திஸ் மந்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஏன்னா அது ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்டு இருக்குது. சரிங்களா. தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட், இது போன மந்தோடைய அமௌண்ட்டு ஒவ்வொரு மந்த் எண்டில், அதாவது இன்னைக்கு டேட்டு 28 அப்படின்னா நாளைக்கு டேட் 1 அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய திஸ் மந்தில் இருக்கக்கூடிய $3.68 இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னா அந்த செக்ஷன் 00ன்னு மாற்றிட்டு அந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் எப்போ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னா, $100 இந்த செக்ஷனில் நமக்கு வந்து ஆட் ஆன பிறகு கீழே லாஸ்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ஓவராலாக ஒரு 50 நாள் ப்ரொசீஜராக இருக்கும். மந்த்து மொத்தம் ஏர்ன் பண்ணது 30 நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஆவரேஜ் பண்ணி. அதிலேருந்து 20 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ உண்மைக்குமே ஒரிஜினலாக வந்திருக்கா, இல்லை சோஷியல் மீடியாவிலேருந்து வந்திருக்கா, இல்லை கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கேம்பிங் பண்ணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரிவ்யூ செய்யப்படும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ 100% ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா 20 டேஸ் ஹோல்டு பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. புரியுதுங்களா. ஸோ கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்படி தான் பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகும். டைம் பாருங்கள் 11:58 ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு டைம் நான் மறுபடியும் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா 12 மணிக்கு மேலே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பேஜஸ் எல்லாமே மாறி போயிடும். ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள், எஸ்டே 1210 பேர் வந்திருக்காங்க. டுடேவில் வந்து கிட்டத்தட்ட 1260 பேர். அதே போல் கண்ட்ரிஸ் வைஸுமே உங்களுக்கு பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ வந்திருக்குன்னு. சரிட்டியா. ஏன்னா டுடேவில் தான் அமௌண்ட் எஸ்டேக்கு மூவ் ஆன பிறகு இது எல்லாமே அமௌண்ட் ரிப்போர்ட் வந்து மாறிடும். அதுக்காக தான் உங்களுக்கு மாற்றி காமிச்சிட்ருக்கேன். சரியா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ வருது, நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்துட்டால் நமக்கு காசு வந்துடும் நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி கிடையாது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஏன் வராங்க, எதுக்காக வராங்க, நல்லா கண்டிப்பாக இது வந்து நமக்கே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. நம்ம இடத்தாங்கோத்தோன்னு சொல்லிட்டு ஏதோ பேருக்குன்னு சொல்லிட்டு டிராஃபிக் உள்ளே அனுப்பிச்சிடுறது கிடையாது. ஓகேவா. நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு யூசர்ஸ், அந்த யூசர்ஸ் எது போல் அவங்க மொபைலோடைய குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஆட் வந்து ஷோ பண்ணும். அதுபோல் நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேர் வந்துட்டால் மட்டும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு கிட்டத்தட்ட 12 கிளிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து, அதாவது ஒரு யூசரில் கிட்டத்தட்ட 1260 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்க. அதில் 12 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் நமக்கு 12 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 12 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் நமக்கு டுடேவில் வந்து 0.25 வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா. ஸோ எஸ்டே, அதாவது நேற்றுக்கு வந்து கிளிக் பண்ணது வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 13 கிளிக் நடந்திருக்கு. 0.26 வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டே சிபிசி 0.2 வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்குமே சேம் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். தென் பேஜ் ரெவென்யூ சிபிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஜ் ரெவென்யூன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சிபிசி காஸ்ட் ஒர்க்கிலுக்கு ஒரு யூசர் வந்து திரும்பி ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா 0.02 வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ 12 கிளிக்கு கணக்கு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி வந்துடும். சரிங்களா. சரி ப்ரோ, இந்த பேஜ் ரெவென்யூ எதை பொறுத்து வருதுன்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டெக் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கு சம் கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளோ சிபிசி இருக்குது. ஒரு ஆவரேஜாக ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு $150 $300 இருக்குது ஒரு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸ்க்கு அப்படின்னா, ஒரு யூசர் வந்து தெரியாமல் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்குள்ளே வந்து ஆர்கானிக்காக ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி $50 $100 வரைக்கும் பேஜ் ரெவென்யூ கிடைக்கும். ஓகேங்களா. பேஜ் ரெவென்யூ எந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டாக சிபிசி வந்து நமக்கு கிடைக்கும். காஸ்ட் ஒரு கிளிக்கு $30 தான் அதிகபட்சம் $700 வரைக்கும் ஃபார் டைமுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. தென் இம்ப்ரெஷன் வந்து கிட்டத்தட்ட 2140 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 1000 யூசர்ஸ்க்கு 2000ன்றது கம்மி தான். பட் ஆனால்
1000க்கு 6000 இம்ப்ரெஷன் வர்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் நாம் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ரெஸ்பான்சிவாக ஆட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணணும். எல்லா தீம்ஸ்க்கும் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? இது வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ்க்கு சொல்கிறேன் நண்பா, பிளாகர் கிடையாது. சரியா? ஸோ இந்த இடத்த நம்ம வந்து இம்ப்ரெஷன் எதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, 1000 பேர் வராங்க அப்படின்னா அந்த 1000 பேருக்கு ஆட் வந்து ஷோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு உங்களுக்கே தெரியும் 90 ஆக்சுவலி டைம் 12:01 ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரிப்போர்ட் எல்லாமே மாறும் அதனால். சரிங்களா? ஸோ இப்போ மாறல, 12:05க்கு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்போ மாறுங்க பாருங்கள். சரியா? தென் ஆனால் இந்த இடத்த பாருங்கள், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி ஆட் யூனிட்ஸில் இருந்த அந்த செக்ஷன் மட்டும் மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா 12 மணி ஆனாலே எல்லாமே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்ப்ரெஷன் எப்படி வருது அப்படின்னா, ஒரு யூசர்ஸ் வந்து வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அந்த யூசர்ஸ்க்கு வந்து ஆட் வந்து ஷோ பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் இங்கே 95% எனக்கு வரக்கூடிய அட்டென்சன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறதால உங்களுக்கே தெரியும் கம்பல்சரி ஆட் பிளாக்கர்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ அதுபோல் எனக்கு இருக்காங்க. இதுவே மொபைல் ஆடியன்ஸாக இருந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்ல. 1000க்கு நான் 6000 இம்ப்ரெஷன் 10,000 இம்ப்ரெஷன் எனக்கு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஆடுன்றது ஷோ பண்ணணும். புரியுதுங்களா? நமக்கு வந்து இம்ப்ரெஷன் மட்டும் ஹையாக இருக்குது, ரெவன்யூ கம்மியாக வரணும்னா அங்கே வேலைக்கு ஆகாது. இம்ப்ரெஷன்றது நம்ம யூசர்ஸ் எவ்வளோ டைம் எவ்வளோ மினிட்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ள டியூரேஷன் அவங்க வெயிட் பண்ணிட்டு போகிறாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன்றது கவுண்டிங் ஆகும். அது மூலிமா எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இல்லை ப்ரோ என் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர வச்சிட முடியும், கிளிக்லாம் எனக்கு வேண்டாம், வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னா ஆட் மேனேஜர். இதோட அட்வான்ஸ் லெவல் ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வியூஸ், அதாவது இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவில் வந்தால் $1 கொடுக்குறோம்பா. அதே 1000 இம்ப்ரெஷன் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா அது போல் டைரன் கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்னா உங்களுக்கு நான் $10 $300 கொடுக்குறோமான்ற போல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆட் மேனேஜர் அது வந்து அப்படி இல்லைனா ஆட் மோப்ன்றது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்குனே வரக்கூடியது அது. ஓகேங்களா? ஸோ இதுபோல் ஆட்சன்ஸ் உடையது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் நிறையவே இருக்குது. தென் அதில் ஒன்று தான் யூடியூப்பும் கூட. சரிங்களா? ஸோ எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் ஆட்சன்ஸில் வந்து தான் லிங்க் ஆகுன்ற போல் இருக்கும். சரியா? தென் இதில் யூடியூபோட அதிகமாக ரெவன்யூ வரக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்னா ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. சரிங்களா? ஒரு ஆட் கிளிக்கு $10-50 கிடச்சிரும் சில டைமில். ஆனால் மாதம் மொத்தம் யூடியூப்பில் வீடியோ போட்டு $50 சம்பாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது நண்பா. இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பேக் எண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஒரு சிலது வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பாலிசிவேஷன் வந்துடும், புரிஞ்சுக்குங்க. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த 0.25 வந்துக்கான ரீசன்ன்றது இந்த இடத்துல கண்ட்ரிஸ் பார்த்தா தெரியும். இந்தியா, ஃப்ரான்ஸ், தென் சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா அதில் இந்தியாவில் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் 1240 பேர் வந்துருக்காங்க. 11 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து 3 பேஜஸ் ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. பட் என்ன சொன்னாலுமே நமக்கு ரெவன்யூ ஒன்று ஜென்ரேட் ஆகலை. தென் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ், ஸ்ரீலங்கா வந்து 8 பேஜ் வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. சரிங்களா? ஸோ அதுவே எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து 0.26 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு அந்த இடத்த. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்தியா ஹோமன் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபு எமிரேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்தியாவில் வந்து 1190 பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 7 டேஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்திருக்காங்க பார்த்தாச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரி பார்த்தாச்சுன்னா இந்தியா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபு எமிரேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், சிங்கப்பூர், தென் மலேசியா வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 12,700 பேர் வந்திருக்காங்க. அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் பேஜஸ் நமக்கு கிடச்சிருக்க தவிர ரெவன்யூன்றது அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கல. சரிங்களா? தென் உங்களுக்கு நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்றதுன்னா, இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்கன்றதான் நான் இன்டெரக்டாக சொல்ல வரேன். இன்டெரக்டாக நான் ஓப்பனே இதுதான். அப்போ ஏன் ப்ரோ நீ மட்டும் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. என் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வரலனா கூட தமிழில் கன்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துகிட்டா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை சுற்றி வருவாங்க. எல்லா கோவிலுக்கு போவீங்க, எல்லா டெம்பிளுக்கு போவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நீங்கள் தமிழில் கூட ரைட் பண்ணலாமே, அது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. சரிங்களா? ஸோ இங்கே இங்கிலீஷ் தான் கம்பல்சரி இங்கே மெயின் ரூலாக வருமானா ஆமாம். பட் ஆனால் தமிழில் கூட ஒர்க் பண்ணலான்றது ஒரு சொல்ல வரேன். அது இல்லாமல் இன்சைடில் இந்தியா பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன தான் டயர் 1 கண்ட்ரி நான் வந்து சொன்னாலுமே நான் கீவேர்ட்ஸ் எடுத்து ஃபர்தராக ஒர்க் பண்ணிவிடுவேன். அதை கீவேர்ட் லிஸ்ட்டு கொடுத்தாலுமே நீங்கள் வந்து உண்மைக்குமே அந்த கண்ட்ரிக்கு அந்த கண்டென்ட் ஒர்த்தான்றது நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி எழுத வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. புரியுதுங்களா? ஸோ ஒன்று பெனிஃபிட்டாக இருக்குன்னா ஒன்று வந்து பெனிஃபிட் இல்லாமல் தான் இருக்கும். அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் நான் சொல்கிறது நான் சொல்கிற கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உனக்கு என்ன வருமோ அதில் தான் நீ ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? அதை விட்டுட்டு அனதர் யூடியூப் சேனலில் வந்து சொல்லிட்டாங்கப்பா, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகேவா? தென் டைம் 12:05 ஆகிடுச்சு. இப்போது ஒரு நான் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். ஓகே, நான் சொன்ன போல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டுமே மாறி போயிடுச்சு. இவ்வளோ தான் நண்பா. ஓகேங்களா? மறுபடியும் கூட நான் உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா
நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரிஜினல்ன்றது நீங்கள் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ டுடே வந்து எல்லாமே எஸ்டிக்கு வந்துருச்சு. எஸ்டியில் இந்த அமௌண்ட் எல்லாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடுச்சு. திஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா $3.68 அப்படியே இருக்குது. தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2.91 அப்படியே இருக்கா. தென் இப்போ வந்து பார்த்துச்சுன்னா எஸ்டிக்கு வந்து நான் மாற்றி காட்டுறேன் 2610 புரியுதுங்களா. பட் ஆனால் இது வந்து இப்போது இந்த நிமிஷத்துக்கு வந்தக்கூடிய டிராஃபிக்கான்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு 12 ஆடுகளுக்கு தான் நடந்துச்சு. இது வந்து இந்த செக்ஷன் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு என்னன்னா லேட் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துக்கும். புரியுதுங்களா. ஸோ இப்போதைக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது தெரிஞ்சுக்க 12:10 12:25 வரைக்கும் டைம் எடுத்துக்கும். பட் அவ்வளோ டைம்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். வீடியோ முடிச்சிடுவேன். சரிங்களா. ஸோ இது போல் தான் நம்ம ஆட்சன்ஸில் வந்து மணி வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும் நைட்டில். பட் தெரிஞ்சுக்குங்க, ஒரு பிகினர்லாம் ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னு போது எப்படி பேக் ஹண்டில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒர்க் ஆகுதுன்றது தெரியாமல் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம $1 கம்மியாக வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ரெவன்யூன்றது ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும். இதுவே ஃபார் டேவுக்கு $100 எடுக்கும்போது நீ இவர் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க இல்லைங்களா. பட் ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் $1 ஆரம்பித்து ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 $10,000ன்றது எடுக்க முடியுமான்னு சொல்லி எல்லாருக்கும் பல நாள் கனவாக இருக்கு இல்லையா. உங்களுடையதே இது கண்டிப்பாக முடியுன்றது நான் சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ப்ரோ நீங்கள் என்ன சைடு ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டொமைன் நேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேண்டாம் நண்பா. என்சில் ஏன்னா வந்து எனக்கு டொமைன் நேம் சொல்கிறது பிரச்சனை கிடையாது. பட் என்ன பண்ணுறது, என்னுடைய காம்படிட்டர் எல்லாமே வேணும்னே VPN ப்ராக்ஸி யூஸ் பண்ணி சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் சைட்டை வந்து அதாவது மிஸ்யூஸ் பண்ணி விட்டுறாங்க. புரியுதுங்களா. ஸோ நம்ம என்றைக்கு $5,000 அச்சீவ் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து என்னோடய டொமைன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட என்னென்ன பெய்டு சர்வீஸ் இருக்குன்றது சொல்லி முடிச்சிடறேன். முக்கியமாக நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 200, அதாவது மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா. ஸோ ஆஃபர் யூஸ் பார்த்துச்சு அப்படின்னா நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டான 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி அல்லது 30 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வித் லைஃப் லாங் லைசன்ஸ்க்கோட ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாக. சரிங்களா. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது, ஆட்சன்ஸ் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது, தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், தென் பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுக்குறது, இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா எனக்கு வந்து டவுட்டு தான் கேட்கணும், டவுட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னா தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஆக்சஸ் வந்து எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஓகேங்களா. முக்கியமாக லேடிஸ் யாராச்சும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஷையாக ஃபீல் பண்ண வேண்டியது இங்கே எதுவுமே கிடையாது. டவுட்டுனா கால் பண்ணி கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா தவிர இவர்கிட்ட கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா அதெல்லாம் இல்லை. டவுட்டாக நைட்டு 12 மணி ஆனாலும் பிரச்சனை கிடையாது. 24/7 நான் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கான ஆட்சன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.